மைவி3 உறுப்பினர்கள் எல்லோருடைய கஷ்டங்களையும் சோசியல் மீடியாவில், அதாவது மக்களுடைய கவனம் எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்தந்த மீடியாக்களை உறுப்பினர்கள் எல்லோருமே தங்களோட கருத்துக்களை தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு மைவி3 உறுப்பினர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, எதனால் இந்த நிலைமைக்கு ஆனாங்க அப்படிங்கிறது யாருமே இதை விலக்கி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எப்படியெல்லாம் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாங்க, எவ்வளவு பணங்களையும் அவங்களுடைய சொந்த சொத்து, அதாவது நகைகளை அடகு வைத்து கடன் வாங்கி தான் இந்த கம்பெனியில் உறுப்பினராக சேர்ந்தாங்க. நிறைய பேர், லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இந்த கம்பெனியில் உறுப்பினராக இருக்கிறாங்க இன்னமும். ஆனாலும் இந்த கம்பெனி 2 வருஷமாக செயல்படாததுனால நம்பிக்கையாக இருந்த உறுப்பினர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப ஒரு கஷ்டத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுல யாருமே மறுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீதிமன்றமும் சரி, காவல் நிலையமும் இந்த அரசாங்கமும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்குது. கண்டிப்பாக உறுப்பினர்கள் அனைவருக்குமே அவங்க ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ இவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு தகவலுமே அளிக்காதனால உறுப்பினர்கள் யாருமே நீதிமன்றத்தையும் காவல்துறையும் சந்தேகப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த கம்பெனி கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களை கையகப்படுத்தி இருக்குது. அதனுடைய வங்கி கணக்கில் இவ்வளவு கோடி ரூபாய் சேகரிக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மையானால் கண்டிப்பாக அந்த பணம் உறுப்பினர் கண்டிப்பாக வரப்போகுது. நீதிமன்றம் விரைவிலேயே நம்ம எல்லாருக்குமே பதில் சொல்ல போகுது. இன்னும் சில மாதங்களில் எல்லாருக்குமே நல்ல ஒரு பதில் வரப்போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் உறுப்பினரோட கவலை எல்லாமே சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகுது. கூடி விரைவிலேயே நம்ம எல்லோருக்குமே மைவி3 கம்பெனியோட எம்டி அவர்கள் இவ்வளவு பிரச்சனைக்கான காரணமோ அதற்கான விளைவுகள் என்னங்கிறதையும் நமக்கு விலாவாரியாக சொல்ல போகிறாரு. மேலும் இதனால் இந்த கம்பெனியால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மேலும் நல்ல ஒரு காலம் வரப்போகுதுங்கிறத மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக நீதிமன்றம் விரைவிலேயே தீர்ப்பு வழங்க போகுது. இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம எல்லோருக்குமே மீண்டும் ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.